ശ്രീ രുദ്ര ഉവാച. ഭഗവാൻ ശ്രീരുദ്രൻ பிரஜேதஸ்களுக்கிட்ட உபதேசம் பண்றார். பிரஜேதஸ்களுக்கு உபதேசம் பண்றதாக்கும் இனி சொல்லப்படுறது. 33வது ஸ்லோகத்திலேருந்து 79வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு உபதேசம் பண்றதாக்கும். இந்த உபதேசத்துல நமஸ்கார மந்திரங்களும் அதே மாதிரி பகவான் மகாவிஷ்ணுட்ட ரிக்வெஸ்ட் செய்யற மந்திரங்களும் ஃபலஸ்ருதிகளும் எல்லாம் இன்க்ளூட் ஆக்கும். ஸ்ரீருத்ர உவாச்ச 33வது ஸ்லோகம். ஜிதம் தே ஆத்மவித் துர்யஹ ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திஹி அஸ்து மே பவதா ராதசா ராத்தம் சர்வஸ்மை ஆத்மனே நமஹ. ஜிதம் தே ஆத்மவித்துர்ய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதாராதசாராத்தம் சர்வஸ்மாத்மனே நமः. ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கிட்ட சொன்னார், பகவான நமஸ்காரம் பண்ற மந்திரங்களாக்கும் உபதேசிக்கிறார். அதனால ஸ்ரீருத்ரன் சொல்லற இந்த ஸ்லோகங்கள் பகவான் விஷ்ணு கிட்ட சொல்லற மந்திரங்களாயிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். பகவானே மகாவிஷ்ணு சர்வசிரேஷ்டமான ஐஸ்வர்யம், உங்களோடு சர்வசிரேஷ்டமான ஐஸ்வர்யம் ആത്മജ്ഞാനികളിലെ ശ്രേഷ്ഠர்களானவாளோடு ശ്രേയസ്സുக்கு உள்ளதாக்கும். எனக்கு സ്വസ്തി ഭവിക്കണം. ஆனந்தமூர்த்தியான உங்களுக்கு எல்லாவித சித்திகளும் இருக்கு. சர்வஸ்வரூபனான பகவான் மகாவிஷ்ணு உங்களுக்கு ஆயிட்டு எங்களோடு நமஸ்காரம். இதாக்கும் ஃபர்ஸ்ட் நமஸ்கார மந்திரம். ஸ்ரீருத்ரன் உபதேசிக்கிற மந்திரமாக்கும் இது. ஆதிநாராயணனான மகாவிஷ்ணுவை நமஸ்கரிக்கிறதுக்கான மந்திரங்களாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 1வது மந்திரம் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்ப நான் சொல்லித்தர மாதிரியே மகாவிஷ்ணுவிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு 33 ஸ்லோகத்திலேருந்து 43 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறது நமஸ்கார மந்திரங்களாக்கும். சர்வஸ்மை எல்லா உயிரினங்களிலேயும் ஆத்மனே ஆத்மாவாயிட்டு இருக்கிற பரம்பொருளுக்கு நமஹா எங்களோடு நமஸ்காரம். காரணஸ்வரூபனான பரம்பொருள் எல்லா பிரகிருதி விஷயங்களிலேயும் ஆத்மாவாயிட்டு ரொம்ப நிற்கிற ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அப்படி இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். மே எனக்கு இந்த பிரஜேதஸ்கள் எல்லாரும் தனித்தனியாவாக்குமே பகவான் கிட்ட பிரார்த்திக்க போறா. ஒட்டுக்க நின்று பிரார்த்திச்சாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாவாக்குமே பிரார்த்திக்கிறா. அப்போ மே எனக்கு சொஸ்திகி சமாதானம் அஸ்து உண்டாகட்டும். என்னோட மனசு நிம்மதியாயிருக்கணும். ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாமனாதான் என்னோட மனசு சாந்தமாகும். எனக்கு அந்தக்கரண சுத்தி உண்டாகணும். ஆத்மவித் துர்யஹா சொஸ்தயே ஆத்மவித்தாயிட்டு இருக்கிறவாளுக்கு
ஆத்மாவை தெரிஞ்சவாளுக்கு, துர்யஹா சிரேஷ்டர்களானவாளோடு சொஸ்தையே ஸ்ரேயஸுக்கான விஷயமாக்கும், தே உங்களோடு ஜிதம் சர்வசிரேஷ்டமான ஐஸ்வர்யம். பகவத் தத்துவம் தெரிஞ்சவாளில சிரேஷ்டர்களானவாளை அனுகிரகிக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் நீங்கள் எப்பவும் பிரவர்த்திக்கிற. இந்த பிரவൃத்தியில உங்களுக்கு சக்சஸ் மட்டும்தான் உள்ளது. பவதா நீங்க தான் ராதசா ஆனந்த பாவத்துல ராத்தம் ஆத்மாராமனாயிட்டு எப்பவும் பூர்ணஸ்வரூபனாயிட்டு இருக்கேள். அப்படி இருக்கிற உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். 34வது ஸ்லோகம். நமஹ பங்கஜநாபாய பூத சூக்ஷ்ம இந்திரிய ஆத்மனே வாசுதேவாய சாந்தாய கூடஸ்தாய ஸ்வரோஜிஷே. நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூடஸ்தாய ஸ்வரோஜிஷே. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இந்திரியங்கள், இதோடவெல்லாம் ஆத்மாவாயிட்டு இருக்கிற, ஸ்வயம் பிரகாசிக்கிற, எந்த மாற்றமும் இல்லாத சௌமியமாயிருக்கிற, சர்வ சராஜரங்களிலேயும் அதிவசிக்கிற பத்மநாபனாயிருக்கிற உங்களுக்கு ஆயிட்டு எங்களோடு நமஸ்காரம். ஸ்ரீருத்ரன் நமஸ்கார மந்திரங்களை பிரஜேதஸுகளுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நமஸ்கார மந்திரம் சொல்லி கொடுக்கறத பிரஜேதஸுகள் நன்னா கேட்டு இருக்கா. நமஸ்கார மந்திரங்கள் 2வது ஸ்லோகத்திலையும் கண்டினியூ ஆகிறது. 33வது ஸ்லோகத்திலேருந்து ஆக்கும் ருத்ரகீதம் ஆரம்பிக்கிறது. அதுல 2வது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். அதானது 34வது ஸ்லோகம். இந்த பிரகிருதிய பிரகடனப்படுத்தின பகவானோடு நாபியிலேந்து உயர்ந்து வந்த தாமரப்பூ. பங்கஜநாபாய நமஹா, பத்மநாபாய நமஹா. இந்த உலகத்தோடு சிம்போலான தாமரப்பூ பகவானோடு நாபியிலேந்து உயர்ந்து வந்தது. அதுலேந்தாக்குமே பிரம்மா உத்பவிச்சார். அந்த தாமரப்பூவிலேந்தாக்குமே சூஷ்ம ரூபத்திலே இருக்கிற எல்லா பிரகிருதி விஷயங்களும் பிரபஞ்சத்துல ஸ்தூல ரூபத்துக்கு வந்தது. பூத சூக்ஷ்ம இந்திரிய ஆத்மனே நமஹா. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இந்த பஞ்ச தன்மாத்திரங்களை தெரிஞ்சுக்கிற இந்திரியங்கள், இதனோடதெல்லாம் ஆத்மாவான காரணஸ்வரூபனான பரம்பொருளுக்கு நமஸ்காரம். காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. வாசுதேவாய நமஹா. நமஸ்கார மந்திரங்களாக்கும் இதெல்லாம். அதனாலேயே நம்ம ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு மந்திரத்துக்கு பின்னாலேயும் நமஹா அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். வாசுதேவாய நமஹா. எல்லா உயிரினங்களிலேயும் இருந்துண்டு எல்லாத்தையும் பிரகாசிப்பிக்கிற பரம்பொருளுக்கு நமஸ்காரம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஸ்லோகத்துல நம்ம பார்க்கறது ஒட்டுக்க வாக்கும். இங்க நம்ம தனித்தனியா எடுத்தாக்குமே அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூடஸ்தாய ஸ்வரோஜிஷே. பத்மநாபருக்கு நமஸ்காரம். பூத சூக்ஷ்ம இந்திரியங்களோட ஆத்மாவுக்கு நமஸ்காரம். வாசுதேவனுக்கு நமஸ்காரம். இப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
சாந்தாய நமஹா. ரஜோகுண தமோகுண ஷட்விகாரங்கள் இல்லாத பரம்பொருளுக்கு நமஸ்காரம். அந்த கரண சுத்தியால மட்டும்தான் ஆத்மஸ்வரூபனை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். கூடஸ்தாய நமோ நம. ஒருபோதும் மாற்றமில்லாத அத்வைத ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். ஜனனம் இல்லாததாலேயே பரம்பொருளுக்கு மரணமும் இல்லை. அதனாலேயே வளர்ச்சி இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கிற கூடஸ்தனா இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். இந்த நமஸ்கார மந்திரங்கள் எல்லாம் பரம்பொருளுக்காயிட்டான நமஸ்கார மந்திரங்களாக்கும். இந்த பரம்பொருள் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு ஸ்ரீருத்ரன் சொல்றார். ஸ்வரோஜிஷே நம. ஸ்வராடான பகவானுக்கு, ஸ்வயம் பிரகாசிக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். முப்பத்தி 5வது ஸ்லோகம். சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய துரந்தாய அந்தகாய ச நமஹ விஸ்வப்ரபோதாய பிரத்யும்னாய அந்தராத்மனே. சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய துரந்தாய அந்தகாய ச நமோ விஸ்வப்ரபோதாய பிரத்யும்னாய அந்தராத்மனே. சங்கர்ஷணாய நமஹ. சங்கர்ஷணமூர்த்திக்கு நமஸ்காரம். ராமலக்ஷ்மணர்களில லக்ஷ்மண சுவாமியான சங்கர்ஷணமூர்த்திக்கு நமஸ்காரம். காலாக்னி ருத்ரன் பிரளய காலத்துல தாண்டவமாடுறத சங்கர்ஷணமூர்த்தியோடு வாயிலேந்து வெளியில வர அந்த அக்னி ஜுவாலையால லோகங்கள் எல்லாம் சுட்டு பழுக்கும். சங்கர்ஷணமூர்த்தியாக்கும். சம்ஹாரம் பண்றதும் அதே சங்கர்ஷணமூர்த்தியாக்கும். லோகத்தை நன்னா சேர்த்தி நிறுத்துறதும் 24 தத்துவங்களை கூட்டி சேர்த்து நிறுத்துற சக்தியாக்கும் சங்கர்ஷணமூர்த்தி. கிருஷ்ணாவதாரத்தில பலராம சுவாமியாக்கும் சங்கர்ஷணமூர்த்தி. ஆதிசேஷ சுவாமியாக்கும் சங்கர்ஷண சுவாமி. இப்படி இருக்கிற சங்கர்ஷண பகவானுக்கு நமஸ்காரம். சூக்ஷ்மாய நமஹ. ஸ்தூலமான கண்களால காணறதுக்கு சாதிக்காத்த, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதோட்சஜனான பகவானுக்கு நமஸ்காரம். துரந்தாய நமஹ. ஆரம்பம் அப்படிங்கிறதும் அவசானம் அப்படிங்கிறதும் இல்லாத பகவானுக்கு நமஸ்காரம். வானம் அப்படிங்கிறது எங்கேந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதனோடு ஆரம்பத்தையும் காண முடியாது, அவசானத்தையும் காண முடியாது. அதே மாதிரி இது நம்மளால காணற ஒரு விஷயமாக்கும். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக்கும் பகவான். அப்படி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். அந்தகாய நமஹா. சம்ஹார ருத்ரனான காலஸ்வரூபனான பகவானுக்கு நமஸ்காரம். பிரளய காலத்துல காலாக்னி ருத்ரனாயிட்டு வர அந்த பகவானுக்கு நமஸ்காரம். அந்த காலாக்னி ருத்ரன் தான் இப்போ ஸ்ரீருத்ரனாயிட்டு இங்க பிரஜேதஸ்களுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டிருக்கிறதும். அப்படி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். அந்த காலாக்னி ருத்ரன் தான் மகாவிஷ்ணு ஆயிட்டு இருக்கிறது. விஸ்வ பிரபோதாய நமஹா. பிரபஞ்சத்தை சம்பந்திச்சு நல்ல நாலெட்ஜ் இருக்கிற, பிரபஞ்சத்துக்கு காரணமான சைதன்ய ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். ஞான ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். பிரத்யும்னாய நமஹா. பிரத்யும்னனுக்கு நமஸ்காரம். புத்தியோடு தேவதையாக்கும் பிரத்யும்னன். அப்படி இருக்கிற அந்த புத்தியோடு தேவதா ரூபத்தில் இருக்கிற பிரத்யும்னனுக்கு நமஸ்காரம். அந்தராத்மனே நமஹா.
எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் சாட்சி ரூபத்துல ஆத்மாவாயிட்டு இருக்கிற பரம்பொருளுக்கு நமஸ்காரம். ஸ்ரீருத்ரன் நமஸ்கார மந்திரங்களை சொல்லறார். இப்படி நான் சொல்லற நமஸ்கார மந்திரங்களை நன்னா காதுல கேட்டுண்டு இதே மாதிரியே நீங்கள் பகவானுக்கு நமஸ்கார மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஸ்ரீருத்ரன் சொல்லற இந்த நமஸ்கார மந்திரங்களை பிரஜேதஸ்கள் நன்னா காது கொடுத்து ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேட்டு இருக்கா. 36வது ஸ்லோகம். நமஹ நமஹ அனிருத்தாய ரிஷிகேஷ இந்திரிய ஆத்மனே நமஹ பரமஹம்சாய பூர்ணாய நிபுருத ஆத்மனே நமோ நமோ நிருத்தாய நமோ நமோ அனிருத்தாய நமோ நமோ நிருத்தாய ரிஷிகேஷேந்திரியாத்மனே நம பரமஹம்சாய பூர்ணாய நிபுருதாத்மனே. ரிஷிகேஷனுக்கும் இந்திரியங்களோடு அதிபதிக்கும் அனிருத்தனுக்கும் பரமஹம்சனுக்கும் பூர்ணனாயிருக்கிற உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். இப்படி வேணும் நமஸ்கார மந்திரத்தை சொல்லறதுக்கு அப்படின்னு ஸ்ரீருத்ரன் சொல்லிட்டு இருக்கார். ரிஷிகேஷ இந்திரிய ஆத்மனே நமஹ. ஐம்புலன்களோடு ஈஸ்வரன் ரிஷிகேஷன். ரிஷிகேஷன் சொன்னா மகாவிஷ்ணு. ஐம்புலன்களோடு ஈசனான இந்திரியம் மனசு. அந்த மனசோடு ஆத்மா. அனிருத்தாய நமஹ. அனிருத்தனுக்கு ஆயிட்டு மனசுக்கு சக்தியை கொடுக்கிற பகவல் அம்சமான அனிருத்தனுக்கு ஆயிட்டு நமஸ்காரம். மனசோடு சைதன்யமாக்கும் அனிருத்தன் இந்திரியங்களும் மனசும் உபயோகிச்சு பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள், மனசுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள். காரணஸ்வரூபனான பரம்பொருளில் ஆக்கும் இந்திரியங்களும் மனசும் இருக்கு. அந்த பகவல் சைதன்யமாக்கும் அனிருத்தன் மனசோடு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக்கும். பல இடத்துக்கும் ஓடி நடக்கிற மனசை கண்ட்ரோல் செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாக்கும். தடஞ்சு நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காத சக்தியாக்கும் அனிருத்தனுக்கு உள்ளது. மனசக்தி அப்படிங்கிறது பிரகிருதியோடு சேர்ந்திருந்தானா நமக்கு நாமே சத்ரு. மனசக்தி அப்படிங்கிறது பகவான் கிட்ட சேர்ந்திருந்தானா நமக்கு நாமே மித்ரம். பரமஹம்சாய நமஹ. பரமஹம்சனுக்கு நமஸ்காரம். பூர்ணாய நமஹ. பூர்ணஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். രജോഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നുമില്ലാത്ത പൂർണ്ണസ്വരൂപനുക്ക് നമസ്കാരം. നിവൃത ஆத்மனே நமஹ. தளர்ச்சை வளர்ச்சை இப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்கள் இல்லாத, ஷட்விகாரங்கள் இல்லாத, ஜனன மரணங்கள் ஒன்றும் இல்லாத பரம்பொருளுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். இப்படி நமஸ்கார மந்திரத்தை சொல்லுங்கோ. 37வது ஸ்லோகம். स्वर्ग अभवर्ग द्वाराय नित्यं शुजिषदे नमः. नमः हिरण्यवीर्याय चादुर्होत्राय तन्दवे.
സ്വർഗാപവർഗദ്വാരായ നിത്യം ശുചിഷതേ നമഃ. നമോ ഹിരണ്യവീര്യായ ചാതുർഹോത്രായ തന്തവേ. സ്വർഗം, മോക്ഷം ഇതെല്ലാം വരമായിട്ട് കൊടുക്കற ഭഗവാൻ, പരിശുദ്ധமான അന്ധക്കരണത്തിൽ വസിக்கிற ഭഗവാൻ, அக்னி ஸ்வரூபனாயிருக்கிற பகவான், சாதுர்ஹோத்திர ஸ்வரூபியாயிருக்கிற பகவான், யஜ்ஞங்களை நன்னா செய்ய வைக்கிற பகவான். இப்படி இருக்கிற மகாவிஷ்ணுவுக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். ஸ்வர்க அபவர்க துவாராய நமஹா. சொர்க்கம், மோட்சம் இதுக்கு வழி வகுக்கிற, டெய்லி நம்மளோட வர்ணாசிரம பிரவൃத்திகளை நம்ம செஞ்சுண்டு நமக்கு இந்த சொர்க்கத்துக்கும் மோட்சத்துக்கும் எல்லாம் போறதுக்கு வழிவகுக்கிறது பகவானாக்குமே. നമ്മളെ വർണ്ണാശ്രമ പ്രവൃത്തികളെ നന്നാ ചെയ്യ വെക്കുന്നത് ഭഗവാനാക്കുമേ. വർണ്ണാശ്രമ പ്രവൃത്തികളെ ചെഞ്ചുണ്ട് നമ്മളെ സ്വർഗത്തുക്കും മോക്ഷത്തുക്കും കൊണ്ടു ചെല്ലറ നിത്യം നമഃ. നിത്യനാണ്, നാശരഹിതനാണ് ഭഗവാനുക്ക് നമസ്കാരം. ശുചിഷതേ നമഃ. പരിശുദ്ധമാണ് നമ്മളോട് അന്ധകരണത്തിലെ ആത്മസ്വരൂപനായിട്ട് വ്യഷ്ടി രൂപത്തിലെയും இந்த പ്രപഞ്ചത്തിലെ സമഷ്ടി രൂപത്തിലെ സൂര്യനായിട്ടും സ്ഥിതി ചെയ്യற പരമ്പൊരുളുക്ക് നമസ്കാരം. ഹിരണ്യവീര്യായ നമഃ. അഗ്നി സ്വരൂപനുക്ക്, സ്വർണ്ണ കളറിലെ മിന്നിത്തിളങ്ങற അഗ്നിദേവനുക്ക് നമസ്കാരം. ചാതുർഹോത്രായ നമഃ. ചാതുർഹോത്ര സ്വരൂപിക്ക് നമസ്കാരം. 4 വിധமான പുരോഹിതர்களாக்கும் യാഗം பண்ணுவ. அந்த யஜ்ஞம் செய்யற கர்மங்களில ഋഗ്വേദ, യജുർവേദ, സാമവേദ, അഥർവവേദ പുരോഹിതர்களாக்கும் அதை നടത്തുക. 4 ഹോതാക്കളാല ചെയ്യപ്പെടുന്നതാക്കും ചാതുർഹോത്രം. ചാതുർഹോത്ര സ്വരൂപിയായിരിக்கிற ഭഗവാനുக்கு நமஸ்காரம். ഋഗ്വേദ പുരോഹിതനാണ് ഹോത. യാഗശാലയിലെ കിഴക്ക് പക്കത്തിൽ ഉക്കാന്നിട്ടിരുപ്പർ. യജുർവേദ പുരോഹിതനാണ് അദ്യുര്യു, തെക്ക് പക്കത്തിൽ ഉക്കാന്നിട്ടിരുപ്പർ. സാമവേദ പുരോഹിതനാണ് ഉദ്ഗാത, மேற்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்பார். அதர்வவேத புரோகிதனான பிரம்மன் வடக்கு பக்கத்துல கொஞ்சம் நெகந்து சாட்சி ரூபத்துல உட்கார்ந்துருப்பார். அப்படி இருக்கிற சாதுர்ஹோத்திர ஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். இந்த 4 புரோகிதர்களும் பகவான் தான். அப்படி இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். തന്തവേ നമഃ. യജ്ഞങ്ങളെ നന്ന ക്ലിയറായിട്ട്, അതായത് കർമ്മങ്ങളെ നന്ന ക്ലിയറായിട്ട് ചെയ്യ വെക്കിற കർമ്മഫലങ്ങളെ കൊടുக்கிற ഭഗവാനുக்கு நமஸ்காரம்.